இருந்தது, அறத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. அது சொன்ன வேதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கட்டாதான் கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கண்டிக்கிறோம். அறநிலைத்துறையின் மூலம் கல்வி தருவதை தடுக்கின்ற பழனிசாமியை கண்டிக்கிறோம். தீட்டாதே சதி செயல் தீட்டாதே. அறநிலை மூலமா வர பணத்துல கல்வி கொடுக்கறத போய் தப்புன்னு எப்படி சொல்லுவாங்க? வேற எதனா செய்தாங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். கல்வி கொடுக்கறத போய் தப்புனா வேற என்ன பண்ண முடியும்? கோயில் காசு. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர், ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமல்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டதுன்னா அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? அதை பற்றி ஏன் நீங்கள் பேசணும்? அப்போ கோபத்தில் வெளிப்படுத்துகிற கருத்து. ரெண்டாவது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாநில செயலர்கள் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமையாக இருந்ததில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பாஜகவுக்கு தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஆன காலத்திலிருந்து அடிமையாக இருந்தார், பிறகு விலகினார், மீண்டும் அடிமையாகிவிட்டார். அதனால் மற்றவங்கள பார்த்து அவர் விமர்சிப்பதற்கு எந்த விதமான தார்மீக பலமும் அவருக்கு கிடையாது. நூற்றாண்டு கண்ட கட்சியை அவர் தரக்குறைவாக பேசியிருக்காருன்னா அவர் அதான் விரக்தி, கோபம், ஆத்திரம், தன்னோட இவங்கெல்லாம் வள்ளியங்கிற அந்த எரிச்சலில், அந்த கோபத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்கிறதா, அது பலவீனப்பட்டு விட்டதா என்பதை 2026 தேர்தலில் சந்திக்கிற பொழுது நாம் சந்திக்கலாம். திருமாவளவர்கள் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமாக நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஜெயலலிதா அம்மையாரே இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? இவங்க ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள். காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தினுடைய வழியில போயிடக்கூடாது. வணக்கம், இது கேள்விக்களம். அறநிலையத்துறையினுடைய சார்பில் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமா என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்திருக்கிறார். அதை போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் காட்டமாக அவர் விமர்சித்திருக்கிறார். இரண்டுக்கும் கடுமையான எதிர்வினைகள் வந்திருக்கின்றன. மெகா கூட்டணி அமைக்க முடியாத ஒரு விரக்தியில், எரிச்சலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவையும் விமர்சிக்கிறார் என்று திரு முத்தரசன் எதிர்வினையாற்றியிருக்கிறார். திமுகவின் கூட்டணி கட்சிகளை காட்டமாக விமர்சிப்பதனுடைய பின்னணி அரசியல் என்ன? பாஜகவின் குரலிலேயே பேச தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு திரு எடப்பாடி சென்று விட்டார் என்று திமுக கூட்டணி அவரை விமர்சிக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியை களத்தில் வலிமையாக்குவதற்காக, உணர்வுபூர்வமாக தொண்டர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியா, இல்லை அதிமுகவினுடைய அடிப்படையான வாக்குகளுக்கே அது சேதாரத்தை வழிவகுக்கப் போகிறதா என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு மதுக்கூர் ராமலிங்கம், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ், சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் மதுக்கூருடைய முதற் பார்வையை கேட்கணும். ஒன்று, கோயில் நிதியில் கட்டலாமா? கோயில்களை பார்த்தாலே
கோயிலை கண்டாலே அவர்களுக்கு கண்ணு உறுத்துது, இது ஒரு சதி இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு பழனிசாமி பேசியிருக்கிறார். அத்தோட கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து காணாமல் போய்விட்டன அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் வைக்கிறார். அடிமைகளாக திமுக கூட்டணிக்கு இருக்கிறாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை, சிபிஐயை, விசிக போன்ற கட்சிகளை அவர் விமர்சிக்கிறதோட நோக்கம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமா, இது சதிச்செயல் என்று சொல்லியிருக்கிறார். கோயில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டுவதில் தவறில்லை. சில தனிநபர்கள் கல்லா கட்டுவதற்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட இந்த இந்து சமய அறநிலையத்துறையையே கலைத்துவிட வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் அலறுகிறார்கள். அவர்களுடைய டப்பிங் வாய்ஸில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச துவங்கி இருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதே 1900 நம்முடைய பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் 2 கல்லூரிகள் துவக்கப்பட்டன. அது அதிமுகவினுடைய நிறுவனர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் துவக்கப்பட்டது. அதற்கான ஒரு கட்டிடத்தை கூட இவரே திறந்து வைத்திருக்கிறார். அந்த பாலிடெக்னிக் அப்போது சதிச்செயல் அப்படின்னு அவருக்கு தெரியலை. மன்னர்கள் காலத்திலே கூட கோயில்களிலே பாடசாலைகள் இயங்கி இருக்கின்றன. அது எல்லோருக்குமான பாடசாலைகள் அல்ல, வேத பாடசாலைகள், குருகுல கல்வியை அடிப்படையிலான வேத பாடசாலைகள். அதில் எல்லோரும் படிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே கிட்டத்தட்ட 54க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் இருக்குது. அதில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதற்கு ஏதுவாக அந்த பாடசாலைகள் இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாடசாலைகள் இருக்கின்றன. அதுபோல் இசை கற்பிக்கக்கூடிய நாதஸ்வரம், தவில் போன்ற இசை கருவிகளை, தமிழர்களுடைய பாரம்பரிய இசையை சொல்லித்தரக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் இயங்குகின்றன. இதில் என்ன இவருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியலை. அது கோயில்களை பார்த்தால் இவர்களுக்கு கண்களை உறுத்துகிறது. அதனால்தான் அந்த நிதியை எடுத்து மகாகவி பாரதி கூட அன்னச்சத்திரம் 1000 நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்குரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை நீதி கட்சி ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டது. அந்த வரலாறு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஏன் அந்த குழப்பம் வருதுன்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆரியம் திராவிடம் என்று வம்பு வளர்த்து கொண்டிருந்த பொழுது இவரிடம் கேட்கிறார்கள், என்னங்க இப்படி ஆரியம் திராவிடம்னு பேசுகிறாருன்னு கேட்டதுக்கு, அதுக்கெல்லாம் புராணம் படிக்கணுங்க, எனக்கு என்னங்க தெரியும்னு சொன்னவர் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய நேற்று கூட திருச்செந்தூரில் கோவில் குடமுழுக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறத, வர இருக்கிற இந்த கோயில் நிதியை முழுவதுமாக எடுத்தால் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒரு பகுதி நிதியை அதில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இதில் எது தவறு, எந்த தவறுமே இல்லை. ஆனால் இவருக்கு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பேசி வந்தார்களோ அதையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச துவங்கியிருக்கிறார். அதுபோல் கம்யூனிஸ்டுகளை பார்த்து வடவள்ளியில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து வருகிறார்கள், அவர்களுடைய முகவரியே இல்லை. இவருடைய முகவரியே அதிமுக மேற்பார்வை அமித்ஷா என்று போடக்கூடிய நிலைமையில் இருக்குது. இவரே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனால் ஒரு மைண்டு வாய்ஸ் என்ன சொல்லும்னா, வழக்கிலே சிக்கியிருக்கிற மகனை காப்போம், வழக்கிலிருந்து மீட்போம் என்பதற்காகத்தான் மைண்ட் வாய்ஸ். அதற்காகத்தான் இவர் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் மீது பாய்கிறார். ஒரு நல்ல எண்ணத்தில் பாஜக உறவும் பாம்பின் நிழலும் ஒன்று, அதை நம்பி மோசம் போகாதீர்கள். அதற்கு அகில இந்திய அளவிலே பல உதாரணங்கள் இருக்கிறது. பாஜகவோடு சேர்ந்த கட்சிகளை பாம்பு விழுங்குவது போல அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி விடுவார்கள் என்றுதான் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எச்சரித்தால், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று இவர் திரும்ப கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு யார் அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருப்பது? இதே எடப்பாடி பழனிசாமி கேட்குறார், ஆயுத தளவாட தொழிற்சாலைகளை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு. நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தானே செங்கல்பட்டில் ஒன்றிய அரசு கட்டிய அந்த தடுப்பூசி ஆலையை திறக்க மறுத்தது ஒன்றிய அரசு தானே. உங்கள் இயற்கை பேரிடர் நிதி எதையுமே கஜா புயலுக்கு தர மறுத்தது ஒன்றிய அரசு தானே. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்டு நீங்கள் இருந்த பொழுது 2 முறை தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதை நிராகரித்தது அதே ஒன்றிய பாஜக அரசு தானே. இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராதது அதே பாஜக அரசு தானே.
அவர்களோடு ஏதோ சொந்த நிர்பந்தத்திற்காக நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய குரல் இது எங்கேயோ கேட்ட குரல் என்று பார்த்தால் இது நாக்பூரின் குரல், கமலாலயத்தின் குரல். இவர் எங்கிருந்து இதை இயக்குவது யார் என்று தெரியவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேச துவங்கி இருப்பது என்பது அவருடைய துவக்கமே மிக அபசுரமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னா, எந்த ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய, அது தேர்தல் காலத்தில் பேசக்கூடிய, தேர்தலை எதிர்நோக்கி பேசக்கூடிய கருத்து எதுவுமே யோசிக்காமலோ கால்குலேட் பண்ணாமலோ பேசக்கூடிய கருத்துக்கள் அல்ல. யோசித்து ஒரு முடிவுக்கு பிறகு தான் அந்த நகர்வுக்கு நகர்றாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய மதுரையிலேயே வக்ஃப் போர்டு ஒரு காலேஜ் நடத்துது, அதுக்கு கரஸ்பாண்டே அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தான். இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் சார்பில் ஏராளமான கல்லூரிகள், வேத பாடசாலையில் தொடங்கி வேத பல்கலைக்கழகம், மகளிர் பல்கலைக்கழகம், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, பத்மாவதி மகளிர் கல்லூரி நிறையா இருக்குது. இதெல்லாம் அவர் அறியாதவர் அல்ல. இருந்தாலும் இதை பேசுறதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. பிஜேபியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தொண்டர்கள்ட்ட இன்னமும் இணக்கம் வரல அப்படின்னு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திரு தொல் திருமாவளவனோ அல்லது திரு முத்தரசன் போன்றவர்களோ அதிமுக பிஜேபி கூட்டு சேர்ந்ததை விமர்சிக்கிறப்ப அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக பிஜேபி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பேச்சை பேசுகிறாரா? பிஜேபி தொண்டர்களை உற்சாகப்படுத்த இவர் பேச வேண்டியதில்லை. இவர் அதிமுக தொண்டர்களை அல்லவா உற்சாகப்படுத்த வேண்டும். இது இயல்பான கூட்டணி என்கிறார். நாங்கள் சொல்கிறோம் இது இயல்புக்கு மாறான கூட்டணி. இதே உங்களுடைய அம்மா என்று உங்களால் அழைக்கப்படுபவர் தான் மோடியா இந்த லேடியா என்று கேட்டார். அன்றைக்கு மண்டைக்காடு கலவரத்தையொட்டி RSS அமைப்பு இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று, தேவையற்ற கலவரத்தை ஏற்படுத்துகிறது என்று உங்களுடைய இந்த கட்சியை உருவாக்கிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? அவர்கள் அறநிலையத்துறைக்கு எதிராகத்தான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் வெங்கடேஸ்வரா இதை திருப்பதி சொன்னீங்க. இதுவே தமிழ்நாட்டில் தனியார் கட்டுப்பாட்டில், தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில். அதில் எவ்வளவு முறைகேடுகள், குழந்தை திருமணம் உள்ளிட்ட சமூகத்துக்கு புறம்பான செயல்கள் நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பான வழக்குகள் இருக்கிறது. தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு உதாரணமாக சிதம்பரம் கோயில் இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கோயில்களில் திறக்குடமலுக்கு நடந்திருக்கிறது. அங்கே இருந்த தங்கத்தை எடுத்து வங்கியிலே டெபாசிட் செய்து அதன் மூலம் வருகிற வட்டியையும் கூட அன்னதானம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஒரு சதி செயல், கல்லூரி நடத்தலாமா? இதை எதிர்த்து இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதன் கீழ் இயங்குகிற கல்லூரி மாணவர்களை இன்றைக்கு போராட துவங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஆரம்பமே சரியில்லையே. நீங்கள் அதிமுக கொள்கையை பேசியிருந்தீங்கன்னா, இதே அவிநாசி அத்துக்கடவு திட்டத்தை பேசுகிற பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றிய அரசிட்ட கேட்டால் அனுமதி மறுத்துட்டாங்க. ஏன் அந்த ஒன்றிய அரசு எந்த நம்பிக்கையில் புதிய திட்டங்களை, நிதியை கொண்டு வந்து விட முடியும்னு சொல்கிறீங்க? எனவே என்னென்னா, பாஜக தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? உங்கள் கூட்டணியை அமித்ஷா அறிவித்த பொழுதே ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அல்லது மௌனமாக அமர்ந்திருந்த நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை பார்த்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து என்பதை அவருக்கே தெரிய வேணாமா? இது இந்த கட்சிகள் ஒரு 2014 துவங்கி மதச்சார்பின்மை என்கிற அடிப்படையில் இருக்குது. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், இனிமே நாங்கள் சேரமாட்டோம் என்று சொல்லித்தானே வெளியே வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறீங்கன்னா, நீங்கள் மொத்த பிரச்சனை 2 நாள் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, எங்கேயாவது சிறுபான்மை மக்களுடைய நலனை அதிமுக பாதுகாக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரான்னு பாருங்கள். அவர் நெசவாளர்களை சந்திக்கிறாரு, ஆனால் அந்த நூலுக்கு வரி போடுற ஒன்றிய அரசை பற்றி பேச மறுக்கிறாரு. விவசாயிகளை சந்திக்கிறாரு. வேளாண் சட்டம் கொண்டு வந்த பாஜகவை பற்றி பேச மறுக்கிறார். ஆனால் யாரை குறிவைக்கிறார்னா, இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிறைய கட்சிகள் வரும் வரும் வரும்னு சொல்லி பார்த்தாரு. யாரும் வருகிற மாதிரி தெரியலை. அந்த விரக்தியில், கோபத்தில் தான் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளின் மீது, தோழமை கட்சிகளின் மீது எடப்பாடி பழனிசாமி பாயத்து வாங்கி இருக்கிறார். எதையுமே புதுசாக சொல்ல முடியாது. பாஜக தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மையை செய்தது என்று எதையுமே சொல்ல முடியாத நிலையில் ஒரு பரபரப்புக்காக கம்யூனிஸ்டுகளுடைய முகவரியை நீங்கள் கமலாலயத்தில் தேட முடியாது.
இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கிற மறியலில் இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய முகவரி. நீங்கள் சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளுடைய முகவரிக்கை தேடுவது என்பது அர்த்தமற்றது என்பதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் பணிவோடு சொல்லிக் கொள்வோம். ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பார்த்து சொல்றார் திரு எடப்பாடி பழனிசாமி. வழக்கமாக இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறவரில் இப்போ வந்து அட்டாக்கை கூர்மைப்படுத்துறாரு. திமுக கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை நிர்பந்தத்தை தர்றது அந்த நோக்கமா? இன்னொன்று, அறநிலைத்துறை காலேஜஸ்னால் படிக்கிற பெரும்பாலானவர்கள் 95% மேலே வந்து ஏழை இந்துக்களுடைய பிள்ளைகள் தான், எஸ்சி பிசி எம்பிசி பிள்ளைகள் தான் அதில் படிக்கும். எந்த ஊரில் போய் நம்ம தமிழ்நாட்டில் காலேஜ் திறந்தாலும் காலேஜ் திறக்கிறதுக்கு எதிராக திரு ஏடிஎம்கேவோட லீடர் ஒருத்தர் பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறதுல காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றது தான் திமுக அணி. அதில் எல்லாருக்குமே கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதை அந்த அணியின் தலைவரான திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இது கூட்டணியின் வெற்றிங்கிறத வெளிப்படையாகவே அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் அவங்க பாஜக இருக்கிறதுனால தான் தங்கக்கிட்ட வரலங்கிற அடிப்படையில் 2024 மெகா கூட்டணி அமைப்புன்னு அவர் சொன்னார். பாஜக கூட விலகியும் இருந்தார். ஆனால் அவரால் 1% ஒரு விழுக்காடு கொண்ட ஒரு கட்சி கூட அவரோட கூட்டணிக்கு வரல. பிஜேபியை விட்டு வெளியே வந்துட்டா ஒரு பெரிய கூட்டணி திமுக கூட்டணியை உடைச்சிட முடியும், பின்னாடி எல்லா கட்சியும் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தார். அதில் அது ஏமாற்றம் அடைஞ்சார். கடைசியாக 2021 அவரால் கலட்டி விடப்பட்ட தேமுதிகவுக்கு வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்த பிறகும் வேற கூட்டணி இதில் 5 இடங்களை கொடுத்து தேமுதிகவை சேர்த்துக்கிட்டாரு. அதுதான் அவருக்கு நிலைமையாக அன்னைக்கு இருந்தது. அதற்கு பிறகு 2026 நோக்கி நகரும் போது பாஜக 2வது இடத்துக்கு போட்டியாட்டு அதிமுகவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கக்கூடிய மத்திய அரசு அதிகார பலம் ப்ளஸ் அண்ணாமலையோட ஒரு எலிஜிபிள் லீடராக அண்ணாமலையோட முயற்சிகள் அதை வந்து அவங்க ஓரளவு நிரூபித்தாங்க. அதை நோக்கி நகரும் போது இவர் வந்து பாஜக கூட சமரசம் பண்ணிக்கிட்டாருங்கிறது தான் உண்மை. பாஜக இல்லாத போதே கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இவர் பக்கம் வராத போது பாஜக இருக்கும்போது கண்டிப்பா அவங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் விசிகாவோ கம்யூனிஸ்டோ தான் பக்கம் வரமாட்டாங்கன்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் இந்த அட்டாக்கை கண்டிப்பா பண்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, மந்திரி இதை கேட்குறாங்க, அந்த போராட்டத்தை பண்றாங்க, ஸ்டாலின் திணறாருங்கிறத சொன்னவர் இப்போ இதை சொல்றாங்கன்னா அது வந்து இன்டாக்டா செட்டில்டு ஒரு அலையன்ஸாக இருக்கனால தான் இது சொல்றாரு. திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட பல நாட்களில் சொல்லியிருப்பாரதோ விசிக ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அவங்க வந்து கூட்டணியை விட்டு வளர போகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலகி வர போகிறாங்க, காங்கிரஸ் அங்கே இருக்காது, இப்படி பலவிதமான கருத்துக்கள் வெளிப்படையாக பேசப்பட்டுச்சு. இப்போ அலையன்ஸ் வந்து கோடு நீட்டாக போட்டாங்க. திமுகவோட யாரெல்லாம் இருக்காங்க, அதிமுகவோட என்னென்ன கட்சிகள் பாசிபிள் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதில் ஆட்சியில் பங்குங்கிறது ஒரு கற்பனை வாதமாட்டே போயிட்டு இருந்தது. முதல்ல எம்எல்ஏ ஆனால் தான் ஆட்சியில் பங்குங்கிற அடுத்த இதுக்கே வர முடியும். வெற்றி பெற முடியாத ஒருத்தர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதுலையோ, டெபாசிட்டை காப்பாற்றி கொடுக்க முடியாதவர் ஆட்சியில் பங்கு தர்றேன்னு சொல்கிறதுலையோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதுக்கு டேக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. இது தொடர்ந்து வெற்றியில் இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க செட்டில்டு மேட்டராட்டே அவங்க போயிட்டுருக்கிறாங்க. ஸோ விசிகாவையும் சிபிஐயும் அட்டாக் பண்ணுறது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்கா? நீங்கள் வந்து டிஎம்கே கூட்டணிக்குள்ளே கலகம் பண்ணுங்கன்னு தூண்டுறாரா? இல்லை, அவங்க கலகம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்களும் செட்டில்டு ஆகிட்டாங்கங்கிறது தெரியுது. இவரோட இன்னைக்குள்ள நோக்கம் என்னென்னா, கடந்த காலத்தில் அவர் என்ன நினச்சாருன்னா, பாஜக கூட்டணியில் இருந்தனால தான் 5.5% வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்துட்டோம். ஒரு 18% 18 இருக்கும், 13 + 5 கிறிஸ்டின் முஸ்லீம் வாட்டு பெரிய அளவுக்கு திமுகவில் கன்சால்டேட் ஆனதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த மாதிரி 2001 திமுக வாய்ப்பை இழந்தது, 2006 ஜெயலலிதா அம்மையார் வாய்ப்பை இழந்தாங்க. 40% அவங்க எடுக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் திமுகவுக்கு இருந்தனால 5% வித்தியாசத்தில் திமுக ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு அவங்க 13 + 5 ஒரு 18% இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாக். ஸோ அவங்கள மீறி நாம் வெற்றி பெற முடியாதுன்னு தான் இதுவரை பேசிகிட்டு இருந்தார். இப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் திமுக அணியிலேருந்து யாரும் இவர்கிட்ட வரலைங்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் அவர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை மறந்து அந்த வாக்குகளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும், அவங்கள வந்து ஒரு விமர்சிப்பதன் மூலமாக அவங்கள திமுக தலைமைக்கு எதிராக ஒரு கொண்டு நிறுத்தணுன்ற ஒரு முயற்சி இருக்கா? இல்லை, அந்த முயற்சிக்கு தான் அரசியல் அரங்கத்தில் அவங்க முதல்ல காம்பினேஷன் கமிஷனில் இன்டாக்டாக இருக்காங்க. இன்னொன்று ஸ்ட்ரிக்டாக பார்த்தாலும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது
அதையும் தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாட்டு முதல்வர் அவங்கள மதித்து தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள ரைட்டிங் ஆன் த வால் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பேசணும்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ஓவர் கம் பண்ணுவதற்காக இந்து கன்சால்டேஷனுங்கிற அளவுக்கு ஒரு ட்ரைபல் இஷ்யூ எடுத்து பேசுகிறார். அதுதான் உண்மை நிலைமை. ஏன்னா 2024 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பூத் வைஸ் அனலிஸில் பார்த்தா சில பூத்துகளில் இது அதிமுகவுக்கு மிக அதிக வாக்குகள் கிடைச்சிருந்தது. தோல்வியடைஞ்ச அதிமுகவுக்கு சில பூத்துகளில் குறைவான வாக்குகள் கிடைச்சிருந்தது. அது செங்கோட்டையன் சொன்ன மாதிரி முஸ்லீம் பூத்துகள் மட்டுமல்ல. இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதற்கு எதிராக மற்ற சமூகங்கள் அப்படின்னு ஒரு ஜாதி ரீதியான அணிதிரட்டலுக்கு போயிடக்கூடாது. நேர் எதிராக இந்த பக்கம் ஒரு அலையன்ஸுக்கு ஒரு கம்யூனிட்டி, இன்னொரு அலையன்ஸுக்கு இன்னொரு கம்யூனிட்டி அப்படின்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஹிந்து ஒற்றுமை அப்படின்ற ஒரு காடை தூக்கி பார்க்குறாருன்றீங்களா? கண்டிப்பாக. அதில் முஸ்லீம் பூத்தில் இருந்ததை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மறைக்கப்பட்ட உண்மை அருந்ததியர் சமூக மக்கள், பறையர் சமூக மக்கள், நாயுடு சமூக மக்கள், செங்குந்தர் சமூக மக்கள் பூத்திலையும் ஜெயலலிதா அதிமுகவுக்கு இருந்த ஒரு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தலைமையில், அதுவும் ஓ பன்னீர்செல்வம். நம்ம பிரிசைஸா சொல்ல முடியுமா? நம்மளால திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஒரு சொல்லக்கூடிய கிடையாது. ஒரு பூத்துல பலதரப்பட்ட மக்கள் வாக்களிப்பாங்க. இல்ல, நான் தெளிவா எங்க டீம் அதை ஆய்வு பண்ணனால தான் சொல்றேன். ஓகே, அதை அரசியல் கட்சி தலைமை அதை ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு ட்ரிவியல் இஷ்யூன்றீங்க. ஹிந்து இது ஒரு ட்ரிவியல் இஷ்யூ. அந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியாம இந்த ட்ரிவியல் இஷ்யூ எடுக்கிறார். ஓகே, திரு சீனிவாசன், ஜாதி அடிப்படையிலான ஒரு அணுகுதல் அதிலிருந்து வேற ஒன்றுக்கு மடைமாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கோணம் ஒரு பக்கம் இருக்கு. பட் பிராடா பேசினா மதுக்கூர் ராமலிங்கம் தொடங்கி வச்ச ஒரு அட்டாக், ஏடிஎம்கே தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது, விரக்தியில திரு பழனிசாமி பேசுறார், கம்யூனிஸ்டுகளோட முகவரியை கமலாலயத்தில் போய் தேடாதீங்க, வீதிகளில் பாருங்க, போராடுற இடங்கள்ல பாருங்க அப்படின்னு சொல்ற வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அது மட்டும் சொல்லலை, அவர் நாக்பூர்லாம் சொன்னார், நாக்பூர் குஜராத் குரல்லாம் சொன்னார். ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு நல்லிணக்கத்துக்கான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதுதான் உண்மையும் கூட. அதாவது பரப்புரையில் மக்களை காப்போன்ற பரப்புரையில் அதிமுகவோட பொதுச் செயலாளர் பேசியது ஒரு நியாயத்தின் அடிப்படையில். நீதிமன்ற தீர்ப்புகள், கடந்த கால தீர்ப்புகள் கூட ஒரு அறநிலையத்துறையினுடைய ஒரு நிதியை எடுத்து சமூக திட்டங்களுக்கோ மற்ற இதுக்கோ பயன்படுத்தாதீங்கன்னு தான் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அப்போ ஒரு அறநிலையத்துறை சார்ந்த அந்த நிதியை எடுத்து கல்விக்கு பயன்படுத்துவது, அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பொது நிதியிலேருந்து நீங்கள் எடுத்து கட்டுங்க, அது மாதிரி கல்விக்கு கொடுங்க, அதனால் ஒன்றும் தடை இல்லை. அந்த கருத்தை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடுத்து வச்சார். உடனே எதுக்கு முடிச்சு போடுறாங்க பாருங்கள், பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு அதிமுக துணை போயிருச்சு அப்படின்னு. அப்போ சட்டப்படி போங்கன்னு சொல்கிறோம், நியாயப்படி போங்க, அந்த துறையினுடைய நிதியை அந்த துறைக்கு பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் எதிர்க்கட்சி. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இருக்கக்கூடிய கல்லூரி 1963-64 பக்தவச்சரம் காலத்தில் தொடங்கினது. குற்றாலத்தில் இருக்கிற பராசக்தி மகளிர் கல்லூரி 64 அறநிலைத்துறை தான் நடத்துது. பூம்புகார் கல்லூரி 63-64 பக்தவச்சரம் காலம். பாலிடெக்னிக்க பழனியில் எம்ஜிஆர் தான் தொடங்கி வைக்கிறாங்க, 80களில் அது வருது. ஆர்ட்ஸ் அண்ட் கலை மற்றும் கலாச்சார கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்றது போல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் காலேஜ்னு பழனி காலேஜ் இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய அளவில் 80களில் தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அந்த நடந்தது. திரு பழனிசாமி அவர்களே அந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கை திறந்திருக்கிறாரு. இவ்வளவும் செய்துட்டு ஒரு அறநிலையத்துறைக்கு எதிராக கேஸ் போட்டவங்க கூட கோர்ட் பெர்மிட் தானே பண்ணுச்சு, திறந்துக்குங்க, கல்லூரிகளை திறக்கத்தானே அனுமதிச்சாங்க, அதன் அடிப்படையில் தானே திறந்திருக்கு. ஏடிஎம்கே முன்பு இப்போதும் இப்படி பேசுனது இல்லையே, சட்டசபையில் கூட இதை பற்றி விமர்சனம் பண்ணி அவர் பேசலையே. இல்லை இல்லை, அதாவது அதிமுகவுடைய எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 110 விதியின் கீழே தமிழ்நாட்டிற்கு 50 கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி அத்தனையும் திறந்து வச்சது எடப்பாடியாருடைய அதிமுகவுடைய அரசு. அதனால் கல்விக்கு நிறைய செய்யுங்கன்னு தான் திமுக அரசை வலியுறுத்துறமே தவிர, ஒரு துறையிலேருந்து வர்ற பணத்தை அந்த துறைக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற கருத்தை தான் அவர் சொன்னார். அது ஒரு புறம். அடுத்து திமுக கூட்டணியிலேருந்து யார் எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் வெளியில் பேசுகிறாங்க, விசிகா பேசுகிறாங்க, இப்படி வெளியில் பொது வெளியில் அந்த கூட்டணி இந்த ஆட்சி மேலே அதிருப்தியாக பேசுகிறப்ப ஒரு எதிர்க்கட்சி
அவங்க வந்து அதிருப்தியாக பேசுகிறாங்க. அதிருப்தியாக பேசுகிறப்ப எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட தப்பு இல்லை, கூப்பிட்டா கூட தப்பு இல்லை. வர்றது வராது அவங்களுடைய விருப்பம். இன்னைக்கு மக்கள் தளத்தில் வந்து இன்னைக்கு திமுக அரசு எந்த அடிப்படையில் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்போ ஒரு விதமான ஒரு வெறுப்பு அரசியல் தான் இன்னைக்கு மக்கள் வந்து திமுக அரசு மேலே பார்க்குற பார்வை. அப்போ எதிர்க்கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. கோவையில் இன்னைக்கு பிரச்சாரத்தில் நிறைய ஒரு மக்களுடைய எழுச்சியை அதிமுக சந்திச்சுது. அந்த அடிப்படையில் ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசியலை கொண்டு போகிறாங்க. இப்போ நான் கேட்குற, காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே, காங்கிரஸ் இலங்கையை இனவாதத்துக்கு எதிரான ஒரு அழிவு சக்தியை சந்தித்த காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. அப்போ அது தவறு இல்லையா? அப்போ தேர்தலுக்கு சேருகிற கூட்டணி வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, இது தேர்தலுக்கான கூட்டணி. அப்போ தேர்தலுக்கான கூட்டணியில் வந்து ஆளுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. அந்த கொள்கையை சார்ந்து எந்த கட்சியும் போகிறதில்லை. அப்போ அதிமுக தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு கட்சி. புரட்சித்தலைவி அம்மாவுடைய கட்சியை வந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளராக இருந்து வழி நடத்துகிறாரு. 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அவர் வந்து முன்னோக்கியே இன்றைக்கி வந்து மக்களை களம் காண்றாரு. அப்படின்னா இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலட்சணத்தை தானே எடுத்து சொல்கிறாங்க அதிமுக. அதுக்கு பதில் சொல்லுங்கள். எந்த தரப்புக்கு இந்த அரசு நல்லது செஞ்சுருக்குது? மதுக்குரன் பதில் சொல்லட்டும். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், மற்ற அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசு என்ன வாக்குறுதி சொன்ன மாதிரி அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இன்றைக்கு சொத்து வரியிலிருந்து எல்லாம் வரி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. மக்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறத கூட்டணி கட்சியினர் எந்திரிச்சு கேள்வியே கேட்கறது இல்லையே. அப்போ திமுகவிற்கு கூட்டணி கட்சியினர், அந்த கூட்டணி கட்சியினர் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கிறத வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதா? ஒரு அதிமுக வந்து மற்ற மக்களுடைய பார்வையில் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில இருந்து சொல்லுது. திமுக ஆளுகின்ற அரசினுடைய அடக்குமுறையை கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் கேட்கறது இல்லை. வெளியில வந்து பேசுறா, மார்க்சிஸ்ட் பேசியிருக்காங்க, நீங்க கூட்டணி தனியா நின்று ஜெயிச்சிருவீங்களா, இவங்களுடைய போக்கை மாத்திக்கங்கன்னு மார்க்சிஸ்ட் சொல்றாங்க. இப்படி எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே குரல் எழுப்புறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு இந்த அரசு வந்து எதுவும் செய்யல, எங்களை புறக்கணிச்சிருச்சு, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒற்றை முடிவோடு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி உதயமாக இருக்குது. அதனால ஆட்சி மீது ஏகப்பட்ட விமர்சனம், இன்றைக்கு மக்களுடைய அதிருப்தி. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் கூட்டணி கட்சியினரை எங்கே அதிமுக கூப்பிட்டு எங்களோட சேர்ந்துக்கங்கன்னு யார் கூப்பிட்டாங்க? அதில் யாரும் கூப்பிடல. அதனால வந்து அவங்களுடைய கூட்டணி தர்மத்துக்கு அவங்க பேசுகிறாங்க. பெரிய மனப்பான்மையில் இன்னைக்கு திமுகவை சார்ந்து தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்டே தன்னுடைய முகவரியாக காமிச்சுக்கிறாங்க. அதில் என்ன அரசியல் இருக்குது? இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்குது. மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்டோ இடதுசாரி எல்லா கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் உட்பட என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க? மௌன போக்கை தான் கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ அதிமுக விமர்சனம் பண்ணுறது மட்டும் கூட்டணி கட்சிகள் விதிவிலக்கு இல்லாமல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக மௌன போக்கை தான் கடைப்பிடிக்கிறாங்க. அதிமுக வந்து நேற்றைக்கு முன்தினம் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கின நாளில் மேட்டுப்பாளையத்தில் என்ன சொல்றார்? மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சி பாஜக அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் ஓராண்டுக்கு முன்னாடி பிஜேபியோ காங்கிரஸோ தேசிய கட்சியோட கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை, மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையுமே செய்யலை அப்படின்னு வெளியேறினீங்க. வெளியேறிய பிறகு சமக்கிர சிக்ஷா அபியானில் பணம் தரல அப்படின்றப்ப, கல்வி நிதி 2000 கோடி தரலன்றப்ப கண்டித்து திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார். ஹிந்தி அப்படின்னு வருகிற போது எங்கும் இதில் ஹிந்தி எதிலும் ஹிந்தி அப்படின்னு மோடி ஆட்சி செய்துட்டதுன்னு 4 மாதத்துக்கு முன்னாடி அறிக்கை விட்டார். இப்போ வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சியோடு சேர்ந்துருக்கோன்னு சொல்கிறப்ப எதிர்கட்சிகள் விமர்சிக்க மாட்டாங்களா சார்? அதிமுக பாஜக, அதிமுக ஆட்சி செய்கிறப்ப மத்தியில் பாஜக ஆட்சி தான். அப்போ எதிர்வினை ஆற்றாமல் எவ்வளவு நல்ல காரியங்களை அதிமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குது. அப்போ சொன்னார்ல, அண்ணன் சொன்னார்ல மதுக்குரனை, எய்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதிமுக தாங்க. நீட்டுக்கு உள்ஒதுக்கீடு 7.5 கொண்டு வந்தது அதிமுக. இதே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து நிறைய பங்களிப்பு கொடுத்தது அதிமுக அரசு. பட்டியல் நீண்டுகிட்டே போகுங்க. பல்வேறு நலத்திட்டங்களை இதே எதிர்வினை ஆற்றாம தான் மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வந்து மக்களுக்கு சேர்த்துருக்குறாங்க. அப்போ நான் கேட்குறேன், எதிர்வினை ஆற்றி இந்த 4 ஆண்டுகளில் திமுக இந்த நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன? என்ன திட்டத்தை நீங்க போராடி எதிர்வினை ஆற்றி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க? சூர்யா, இந்த பட்டியல் போட நீங்க தயாரா? ஓகே, சூர்யாட்ட கேட்போம் அதுக்கான பதில. அடிப்படையில்
எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று அறநிலையத்துறை சார்பில் கல்வி வழங்கக்கூடிய அந்த பணி, அந்த சேவைக்கு எதிராக பேசுனதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு இங்கே வந்து ஒரு நியாயம் சொல்கிறாங்க, கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்ட்டு. அது வடிகட்டிய போய். ஏன்னா கோர்ட் வந்து அந்த இன்டென்ஷனை எந்த இடத்துலையும் கேள்வி கேட்கல. அந்த வழக்கே வந்து கல்லூரி தொடங்குற நோக்கம் குறித்து கிடையாது. அந்த முடிவை எடுக்க வேண்டியது ட்ரஸ்டியா கவர்மெண்டாங்கிறது தான். அறங்காவலர் குழு அந்த முடிவு எடுக்கணுமா, அரசு எடுக்கணுமா அப்படிங்கிறது தானே தவிர, கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கிறது அந்த இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் சொல்லியிருக்கு. ஏன்னா கொளத்தூர்ல ஒரு கோயில் லேண்டை வந்து கபாலீஸ்வரர் கோயில் கல்லூரிக்கு குத்தகைக்கு கேட்ட போது அதையெல்லாம் அதை எடுத்து வழக்கு போட்ட போது அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு அந்த மெரிட்ல தான் இருக்கு, அந்த நோக்கம் நல்ல நோக்கம்னு ஹைகோர்ட் பாராட்டின வழக்கும் உண்டு. அப்ப கல்லூரி தொடங்குவதற்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கல. யார் முடிவு செய்வதுங்கிறது தான் அந்த வழக்கினுடைய பிரதானமான பிரச்சனை. இது ஒண்ணு. இன்னொன்னு, உலகம் முழுக்க அறநிலையங்கள், மதம் சார்ந்த நிறுவனங்கள் வந்து கல்லூரிகள் நடத்துவது, கல்வி நிலையங்கள் நடத்துவதுங்கிறது இயல்பு சார். உலகம் முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டிலேயுமே கூட பிற மதங்கள்ல வக்ஃபு போர்டு வந்து மதுரையில் ஒரு கல்லூரி நடத்துகிறார்கள். அதே போல வந்து ஆந்திராவுக்கு போனீங்க அப்படின்னா ஆந்திராவுடைய திருமலை தேவஸ்தானம் சார்பில் கல்லூரி நடத்துது. தனியார் மத ஆதீனங்கள் இருக்காங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு அமிர்தானந்தமாய் எடுத்துக்கலாம், சங்கரமடத்தை எடுத்துக்கலாம், சாய்பாபாவை எடுத்துக்கலாம். இப்படி யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க வந்து லாப நோக்கத்திற்காக அல்லது சேவை மனப்பான்மையோடு கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ ஆதீனங்களுக்கு ஏறக்குறைய 70-80 ஆண்டு கால வரலாறு இருக்கு, கல்வி பணி செய்யக்கூடிய வரலாறு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு பார்த்தா கூட தமிழ்நாட்டிலேயே இந்த அறநிலையத்துறை சார்பாக கல்லூரி நடத்துவதுங்கிறது இன்னைக்கு தொடங்கினது கிடையாது. அது பக்தவச்சலம் காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்கள் 63, 64, 65 அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது தான். எம்ஜிஆர் அவர்களே ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா, பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பில் முதல்ல அவர் மகளிர் பாலிடெக்னிக் தான் தொடங்கினார். அதுக்கு அடுத்த ஆண்டு ஆண்கள் பாலிடெக்னிக் தொடங்கினார். இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி பாலிடெக்னிக் ஆக்குனாங்க. அப்போ அவங்களுக்கு இதுல மாற்று நிலைப்பாடு கிடையாது. அப்ப நீங்க இது இந்த ட்ரெஜெக்டரியை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக அறநிலையம் அப்படிங்கறதே வந்து கல்வி பணிக்கு பயன்படுத்தலாங்கிற ஒரு இயல்பான கல்விக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கல்வியை பயன்படுத்துங்கன்றது ஒரு பிராட். இது எந்த ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வந்தாலும் புதுசா கல்லூரி திறப்பாங்க, புதுசா இன்ஜினியரிங் காலேஜ் திறப்பாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் திறப்பாங்க. தமிழ்நாட்டுடைய ஒரு 50 வருஷ வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் இருக்கும். அரசியலுக்கு வாங்க. அரசியல்ல திமுகவுக்கு எதிராக 2-3 முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஒன்று, எந்த தரப்பும் இந்த ஆட்சியில நன்மை பெறல, எந்த தரப்புக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், எந்த எதிர்கட்சி கூட்டணி இருக்கிற கட்சிகள் எந்த விமர்சனத்தையும் வைக்கல. நான் அந்த அறநிலையத்துறை ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். அவர் சொல்றாரு இது வந்து ஒரு சதி செயல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. எது? ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பது சதி செயல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, செக்ஷன் 36, 66 இது 2 அறநிலையத்துறை சட்டப்படி கல்வி கொடுப்பதற்கு பர்மிட் பண்ணது. இது ஒண்ணு. நீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா பிஜேபி இந்த குரலை தமிழ்நாட்டில் வெளிப்படையா பேசல, ஆர்எஸ்எஸ் இந்த வார்த்தையை வெளிப்படையா வைக்கல, இந்து முன்னணி வெளிப்படையா சொல்லல. அவங்க கூட ஏதோ ஒரு தனிநபர் பெயர்ல யார் முடிவெடுக்கிறதுன்னு தான் கேஸ் போடுறாங்களே தவிர இந்த நோக்கத்தை எடுத்து யாரும் இதுவரைக்கும் கேஸ் போடல. பிஜேபி பேசாததை, ஆர்எஸ்எஸ் பேசாததை, அவர்களை விட தீவிர இந்துத்துவவாதியாக மாறி, மதவாதியாக மாறி தமிழ்நாட்டுடைய கல்விக்கு எதிராக பேசக்கூடியவராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறார். இது ஒண்ணு. அடுத்தது, அவரே சொல்றாருல என்ன பண்ணீங்க அப்படின்னுட்டு. இந்த திருக்கோயில் நிதியே எடுத்துப்போம். எல்லா நிதியும் எடுத்துட்டு கோயில் கட்டிட்டாங்க, அதாவது கல்லூரி கட்டிட்டாங்க அப்படின்னு இல்லை. இதற்கு முன்பு இருந்ததை விட திருக்கோயில் சார்ந்த பணிகளை மட்டுமே எடுத்துப்போமே. உதாரணத்துக்கு ஒரு கால பூஜை திட்டம்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி 12,959 கோயில் அதுல இருந்துச்சு. இன்னைக்கு 5000 கோயில் எக்ஸ்டெண்ட் பண்ணி 17,000 கோயில் வச்சிருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் 1000 கோயில் அடிஷனல் ஆக்குறோம். அந்த ஒரு கால பூஜை திட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோயிலுக்கும். இந்த அரசு வந்த பிறகு அதை 2 லட்சமா உயர்த்தணும், இன்னைக்கு 2 லட்சமா மாத்தி இருக்கிறோம். அந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகைன்னு இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது வரலாற்றுல. முதல் முறையா 1000 ரூபாய் ஊக்கத்தொகைன்னு அறிவிச்சது இந்த அரசாங்கம் தான். அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த வீட்டில் ஒரு 7 குழந்தை இருக்கும், அந்த வீட்டில் ஒரு மாணவர் இருப்பான், அவன் படிக்கிறதுக்கு 900 மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இதுலையும் கல்வியாண்டிலையும் 10,000 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிற பேர்ல கொடுத்துட்டு இருப்பது இந்த அரசு. நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும். நீங்க அப்படியே வாங்க, அன்னதான திட்டத்தை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆலயங்கள்ல விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். 3000 கோயில்ல குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். அதுலயும் குறிப்பா 275 கோயில் 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். முருகர் மாநாட்டில் தொடங்கி சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலால தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல, இன்னும் சொல்ல போனா
திருமண உதவித்தொகை, ஆலயங்கள்ல திருமணம் பண்ணக்கூடிய ஏழை இந்துக்களுக்கு உதவித்தொகை, இவ்வளவு பெரிய பட்டியல். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் ஆலயத்தினுடைய நிதியிலிருந்து கோயில் கட்டுறோம், கல்லூரி கட்டுறோம், பள்ளிக்கூடங்களுக்கு நிதி அளிக்கிறோம். இது இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டுமே இத்தனை புதுமையான திட்டங்களை எங்களால் பட்டியலிட முடியும். ஒன்று. இன்னொன்று, கம்யூனிஸ்டுகள் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவை எச்சரிப்பது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கான எச்சரிக்கை கிடையாது, அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களுக்கான எச்சரிக்கை கிடையாது. பிஜேபி உங்கள் கட்சியை கபலீகரம் செய்யுதுன்னு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நம்பிக்கொண்டு அவர்களை மனதில் ஏந்திட்டு கடைக்கோடியில் யாரோ ஒருத்தர் கட்சி கொடி கட்டிட்டு இருக்காங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள், திராவிடத்தை நம்பிட்டு சமூக நீதியை நம்பிட்டு. அவர்களுக்கான வாய்ஸ் தான் விசிகாவினுடைய வாய்ஸும் கம்யூனிஸ்டோட வாய்ஸும். உங்க கட்சியினுடைய கொள்கை எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு அதுதான் நேத்து அவரே ஒத்துக்கிறாரு. பிஜேபி நல்ல கட்சி, பிஜேபி நல்ல ஆட்சி கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி சேர்ந்த பிறகு பிஜேபி நல்ல ஆட்சி இல்லாம பிஜேபி ஆட்சி விமர்சிக்கவா செய்வாரு? விமர்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தானே சொன்னாரு இது தேர்தலுக்கான கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாது அப்படின்னுட்டு. நீங்க பிஜேபியினுடைய நல்ல திட்டம்னு சொல்லுங்க. அவங்க 2000 கோடி கல்விக்கு கேட்டதை கொடுத்துட்டாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க. இந்திய நீங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க கொடுக்க வேண்டியது எங்களுக்கு லீகலா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்துட்டோம் சொன்னாங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போராடாம காசு கொடுத்துட்டாங்க சொன்னாங்களா? இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலேயாவது ஒரு ரயில்வே நிலையத்தை மாநில அரசு நிதியிலே நடத்திக்கன்னு சொல்லுவாங்களா சார்? வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு ஆப்போசிட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போட்டு கொடுங்கன்னு சொன்னா மாநில அரசு நிதியில பண்ணிக்கங்க. ரோடு போடணுமா மாநில அரசு நிதியில பண்ணிக்கங்க, சிறப்பு திட்டம் வேணுமா மாநில அரசு நிதியில பண்ணிக்கங்க. இவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையை, இவ்வளவு பெரிய அநீதியை தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இவர் நல்லாட்சி அப்படின்னு சர்டிஃபை பண்றாரு. இது ஒரு படி மேல போய் பிஜேபியினுடைய வாய்ஸாவே அவர் பேச தொடங்கியிருக்கிறார். இதை அதிமுகவின் தொண்டர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொன்னதுதான் விசிகாவோட வாய்ஸும் கம்யூனிஸ்டோட வாய்ஸும்னு நான் பாக்குறேன். ஒரு செய்தியோட முடிக்கிறேன். இன்னும் இவங்க என்ன சொன்னாங்க, என்ன நல்லா இருக்கு, நாங்கெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படி இப்படின்னாங்க. நீட்டை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் முதல்ல நீட் கம்பல்சரி ஆகும் போது தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தா, ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருந்தா, உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாரு? இன்னைக்கு மின் கட்டணம் உயர்துன்னா உதய மின் திட்டத்தில் அக்ரிமெண்ட்ல, ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டதனால உயருது. நகர்ப்புற வரி சீர்திருத்தத்தில் கையெழுத்து போட்டது யாரு? ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தணும்னு கண்டிஷன் போட்டது யாரு? அது பிஜேபி. ஒத்துவதுனது அதிமுக, அன்னைக்கு கையெழுத்து போட்டது அதிமுக. ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன சாதிச்சீங்கங்கறாங்கல்ல, இந்தியா முழுக்க எல்லா மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யற ப்ராஜெக்ட். ஆனா எடப்பாடி பழனிசாமி சென்னை மெட்ரோவுடைய 2ஆம் கட்ட திட்டத்துக்கு நாங்களே பண்ணிக்கிறோம், மாநில அரசே பண்ணிக்கும், தமிழ்நாடு கவர்மெண்டே முழு நிதி 63,000 கோடி செலவு பண்ணும்னு ஒத்துக்கொண்டு அமித்ஷா கூப்பிட்டு அடிக்கல் நாட்டினார். இன்னைக்கு 4 ஆண்டு காலம் போராடி ஒன்றிய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கணும்னு மீட்டு கொண்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசுடைய நிதி ஆதாரத்தை அவர் அடமான வச்சார். இன்னைக்கு அதை மீட்டு கொண்டு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் இருக்கும் நாங்க உறுதி செய்திருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் அரசுடைய சாதனை. திரு சீனிவாசன், இல்லை, அதாவது அண்ணன் சூர்யா சார் பேசினார் பாருங்க, சொத்து வரிக்கு இவங்க தான் கையெழுத்து போட்டாங்க. அதான் 21 அதிமுக ஆட்சி வரையும் சொத்து வரிங்கிறது உயர்வே இல்லைங்க. ஏழை எளிய மக்களுக்கு கோவிட் காலத்துக்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு சொத்து வரியை உயர்த்திட்டு கலெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் அதை ரிவைஸ் பண்ணீங்க. நான் ஜீவாவை எடுத்து காட்ட முடியும். ஏங்க நான் தான் சொல்றேன், ஜீவா அரசாணையை தான் நானும் சொல்றேன். அதாவது நகர வளர்ச்சி கழகத்தினுடைய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற அந்த அடிப்படையில் இது உயர்த்தப்பட்டாலும் கூட மக்களுடைய வளர்ச்சி, சொத்துக்களுடைய வளர்ச்சி, அந்த அடிப்படையில் அவங்க 1% உயர்த்திக்க சொன்னாங்க. ஆனால் அதிமுக அதுக்கு கையெழுத்து போட்டாங்க, உடன்படலை. அதிமுக ஆட்சி நடக்கிற வரையும் ஏழை எளிய மக்கள் மீது எந்த சொத்து வரியும் திணிக்கப்படலை. நீங்கள் மின் கட்டணத்தையும் அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இலவச மின்சாரம் தொடர்ந்துச்சு, எவ்வளவோ விஷயங்கள். அப்போ மக்கள் திட்டங்கள் மக்களை, கடைநிலை மக்களை, விவசாய மக்களை பாதிக்காத அளவுக்கு அதிமுக அரசு வழி நடத்திருச்சு. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வாக்குறுதியெல்லாம் சொன்னீங்கல்ல, சிலிண்டர் வாக்குறுதி சொன்னீங்க, கல்வி கடன் சொன்னீங்க, எதற்காவது நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த பதிலும் சொல்றதில்ல. இந்த அரசுடைய குறைகளை வெளியில் யாரும் பேசுறது இல்லை. நீங்கள் பெரிய நட பார்க்குற மாதிரி திமுக அரசை பார்த்துட்டு திமுக அரசுக்கு வெஞ்சாமரம் வீசுறீங்க. இதுதான் கூட்டணி கட்சியினர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க மக்களோட தரைத்தளத்துக்கு பாருங்க, மக்கள் கேட்கிற கேள்விக்கு, இந்த விலைவாசி உயர்வுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகுது? இல்ல, விலைவாசி உயர்வு பத்தி எல்லாம் அதிமுக பேச முடியாது. இந்திய அளவுல இன்ஃப்ளேஷனை விட 1% அதிகமா தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன் வச்சிருந்த கட்சி அதிமுக அரசு. இன்னைக்கு இந்திய அளவுல இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு விட தமிழ்நாட்டில் குறைவா வைத்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது ஒண்ணு. இன்னொன்னு, ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு அதிமுக ஏதாவது தார்மீக தகுதி இருக்கா? ஆசிரியர்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு அவர்களுடைய சம்பள பட்டியலை விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த ஆடியோவில் இன்னைக்கு இருக்குல்ல,
அதை வெளியிட்ட கட்சி அதிமுக. இன்னைக்கு ஆசிரியர்களுக்காக வக்காலத்து வாங்குறோம் அப்படின்னு பேசினா கூச்சப்பட வேண்டாம். வரலாற்றில் உங்களுக்கு வந்து அவ்வளவு மோசமா என்னைக்காவது போயிருக்கீங்களா? அப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு ஆதரவா பேசுறது வந்து நகைப்புக்குரியதா இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு, கல்வி கடன். கல்வி கடன் குறித்து சொன்னாங்க, மற்ற கடன்கள் தள்ளுபடி நடந்திருக்கிறது, அது குறித்து அரசு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது, அது குறித்து முடிவு எடுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், உயர்நீதிமன்ற உத்தரவிட்ட பிறகும் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாரு, கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு. தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த முடிவை ரிவர்ஸ் பண்றாரு. அதே போல நாங்க வரியெல்லாம் ஏத்தல அப்படிங்கறதுல மின் கட்டணம் பல முறை அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா 2021 வரி நகர்ப்புற வரியை உயர்த்திட்டு எல்லா கலெக்ஷனும் முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு அதை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ரிவைஸ் பண்ணல, நிறுத்தி வைக்கிறோம்னு அறிவிச்சாங்க. எப்ப? கலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. நீங்களும் உயர்த்தி இருக்கீங்க. ஓகே, திரு பொன்ராஜ். அதாவதுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்துரை அந்த பரப்புரையில் அவர் வந்து அறநிலையத்துறை சார்பாக வரக்கூடிய பணத்தை எடுத்து கல்லூரிகள் தொடங்கலாமா என்ற கேள்வி கேட்டிருக்கிறார். இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. இவருக்கு வந்து ஆக்சஸ் டு சட்டசபையினுடைய 1963 பக்தவச்சலம் அவர்கள் இயற்றிய சட்டத்தை பற்றி இது தெரிஞ்சுதா தெரியலையான்னு கூட தெரியல. அப்போ 1963 பக்தவச்சலம் தீர்மானம் கொண்டு வந்து இது சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் ஓப்பன் பண்ணலான்னு நிறைவேற்றப்பட்ட பிறகு தான் பல்வேறு கல்லூரிகள் ஓப்பன் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு எப்படி தெரியாமல் போனதுன்னு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவர் வந்து இவரது குரல் யாருடைய குரலாக இருக்கிறது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸின் குரலாக, பிஜேபியினுடைய குரலாக இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கிறார் என்பதற்கான முதல் விதை தான் இந்த குரல். அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸே சொல்ல தயங்கக்கூடிய, ஒரு பிஜேபியே சொல்ல தயங்கக்கூடிய விஷயத்தை இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் இவருக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு கூட தெரியாமல் இவர் பேசுகிறார். அப்படின்னா இவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறார்கள், இவரை சுற்றி இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரராக இருக்கிறார்கள் என்பது நல்ல வெளிப்படையாக தெரிகிறது. இப்ப போன தேர்தல்ல போய் எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சார் சார். பிஜேபி வேண்டாம்னு போன தேர்தல்ல பிஜேபி எதிர்ப்பு, இனி எக்காலத்திலும் நான் பிஜேபியோட சேர மாட்டேன், சட்டமன்ற தேர்தலையும் சேர மாட்டேன்னு சொல்லி எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் பேசினார். அவரை போய் நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது அப்படின்னு சொல்றது சரியான்றது ஒரு கேள்வி. இன்னொன்று உங்களை ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், கூட்டணி இறுதியாகல, பிஜேபி இருக்கு, ஜிகே வாசன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஐஜேகேவை சொல்றாரு. ஆனால் அமமுக கூட்டணி என்டிஏல இருக்கிற அமமுகவை அழைக்கல, திரு தினகரனை அழைக்கல, அவர் கூட்டணியில் இருக்கிறதாவும் நேற்றுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லலை. பாமக கமிட் ஆகலை, தேமுதிக கமிட் ஆகலைன்னா வேற. ஆனால் என்டிஏலே இருக்கிறவங்கள கூட இந்த பயணத்தில், தேர்தல் பரப்புரை பயணத்தில் அழைக்கல அப்படின்றது என்ன மெசேஜ்? மெசேஜ் வேற ஒன்றும் இல்லை. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் மெசேஜ். என்டிஏ கூட்டணியில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் மெசேஜ். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஐஜேகே மட்டும்தான் இப்போதைக்கு கூட்டணியில் இருக்காங்கன்றதை அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. வேறு யாரும் கூட்டணியில் இல்லை. ஓபிஎஸ் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாது, பாமக கிடையாது, யாரும் கிடையாது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி. அதனால தான் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா 11% ஓட்டு வாங்கிய பிஜேபி என்னுடைய வாக்கு வங்கியில் 3% வாக்கு வங்கி உள்ள கட்சியுடன் தான் அவர் கூட்டணி வச்சிருக்கார். மிச்சம் இருக்கக்கூடிய 9% வாக்கு வங்கி அண்ணாமலை விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார். யாருனால? எடப்பாடியினால் அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்டு விட்டார். அண்ணாமலைக்கும் இந்த கூட்டணிக்கு சம்பந்தமில்லை என்ற போல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து மற்ற கட்சியில் விடுங்க, பிஜேபியிலே பிளவு ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ இன்றைக்கு 20% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா 3% பிஜேபி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கிறது. அண்ணாமலை எங்கே போனார்? அண்ணாமலையினுடைய கான்ட்ரிபியூஷன் எங்கே? அண்ணாமலை எங்கே இருக்கார் தெரியல. அவர் வந்து ஜெல்லாய் ஒர்க் பண்ணுவாரா தெரியாது. டிடிவி தினகரன் வருவாரா, மேடைக்கு ஏறி எடப்பாடியுடன் பேசுவாரா தெரியாது. ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி ஒரே மேடையில் பேசுவாங்களா தெரியாது. ராமதாஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா? அமித்ஷா என்ன சொல்றாரோ அதற்கு கட்டுப்படுவோம். அமித்ஷா முடிவே எங்கள் முடிவுன்னு டிடிவி தினகரன் மீண்டும் சொல்றாரு. அவர் என்டிஏல தான் சார் இருக்கிறாரு. இவர் நாங்க இருக்கிற இடத்துக்கு தான் எடப்பாடி வந்திருக்கிறாருன்றது அவருடைய ஆர்குமெண்ட். ஏற்கனவே சொல்லிட்டார்.
இல்லை அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு, உள்கட்சி பிரச்சனையில் நான் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிடிவி தினகரனை பற்றியும் ஓபிஎஸ்ஸை பற்றியும் எடப்பாடியை பற்றியும் கேட்ட பொழுது உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம்னு சென்னையில் வச்சே சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், அமித்ஷா பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் தனி கட்சியாக இருந்தால் கூட உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸும் இன்றைக்கு என்டிஏல இருப்பார்கள் என்பதை அமித்ஷா கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாமக வந்து யார் தலைமையிலான பாமக இங்கே வரப்போகுது? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி கூட்டணிக்கு ராமதாஸ் தலைமையிலையா, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக வரப்போதா? ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்தால் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக விஜய்கிட்ட போகுமா? ஏன்னு இத்தனை கேள்விகளுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போ ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வேறு வழி இல்லை, நம்ம ஜெயித்தாகணும் என்ற ஒரு உணர்வோட பிஜேபியின் குரலாகவே மாறி, இந்துத்துவாவின் குரலாகவே மாறி, ஆர்எஸ்எஸின் குரலாக வெளிப்படையாக ஒலித்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த குரல் பிஜேபியுடைய குரல். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக எடப்பாடி பேசவில்லை, பிஜேபியின் சார்பாக பேசுகிறார். நாளை கழிச்சு பாருங்கள் என்ன சொல்லுவார்? இந்து சமய அறநிலைத்துறையை கலைத்து விடுவோம், கலைத்து விட்டு பிஜேபி என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்போம், எல்லாருக்கும் நாங்கள் வந்து கோயிலை வந்து பிஜேபிக்காரர்களிடம் பிரித்து கொடுத்து விடுவோம் என்று நாளை கழிச்சு பேசினாலும் பேசுவார். அப்படி பேசுனா அப்படி போனா அவருக்கு அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாதா என்ன? நீங்க குறுக்கிட வரும்னீங்க சார். அதாவது பொன்ராஜ் பேசினாரு, அது ஒரு சைடு அணியை பற்றியே பேசினார். இன்னொரு சைடில் பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து 2024 எடப்பாடி எடுத்த நிலைப்பாட்டுக்கு தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ முபாரக் இது மூலமாக மக்கள் 23% ஆதரவு கொடுத்தாங்க. அந்த மக்களும் டேக்கன் ஃபார் கிராண்டட் அல்ல. எடப்பாடி கன்சிஸ்டண்டான ஒரு ஸ்டாண்டில் நிற்கல, இன்கன்சிஸ்டண்டாக மாறி இருக்கிறாருங்கிறதுல இந்த வாக்காளர்களும் தங்கள் தேர்தல் முடிவை வந்து மறுபரிசீலனை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருவாரியா இல்லை, ஒரு சிறுவாரியாவது அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிக தலைவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்திருப்பது எதை காட்டுகிறதுன்னு நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். கூட்டணி சேராத ஆதங்கம் காரணமாக விமர்சிக்கிறாரா? விமர்சனங்களுக்கான பதிலடியாக இதை பார்க்க வேண்டுமா? திமுகவுக்கு நெருக்கடி தருவதற்காக இந்த பேச்சான்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கோம். நேருடைய கருத்தை கேட்டுட்டு தொடர்ச்சியாக நம்ம விவாதிக்கும். கேள்விக்களம் தொடர்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமாக விமர்சித்திருப்பது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். கூட்டணி சேராத ஆதங்கம் என்று 71% பேரும், விமர்சனங்களுக்கு பதிலடி என 14% பேரும், திமுகவுக்கு நெருக்கடி தருவதற்காக இந்த பேச்சு என்று 15% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு மதுக்கூர் உங்கள் நிறைவு பார்வை. இல்லை, அதாவது ஒரு இந்துத்துவ கருத்துக்களை சொல்வதன் மூலம் வாக்கு வங்கியை கவரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் அது மிக தவறாகத்தான் முடியும். ஏனென்றால் அதிமுகவை துவக்கிய எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு முடிவிலே தடுமாறிய பொழுது அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது என்பது தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு. அப்புறம் இவங்களுடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக மதமாற்ற தடை சட்டமும் ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது பழுதோல்வி அடைந்து அந்த 2 சட்டங்களையும் வாபஸ் வாங்கி கொண்டு மிக தீவிரமாக பாஜகவை எதிர்த்தார் என்பது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இவர் வந்து நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய பாஜகன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்த ஒரு நன்மையை எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? அது எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருக்கட்டும். இதே கீழடியினுடைய அகழ்வாய்வு இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே தான் ஒன்றும் இல்லை என்று மண்ணள்ளி போட்டார்கள். இன்றைக்கு அந்த ஆய்வறிக்கையை வெளியிடக்கூட தடை விதித்து அந்த அதிகாரியை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதே போல் பேரிடர் நிதி தர மறுக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒன்றிய தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு நிதி தர மறுக்கிற பாஜகவை அதனுடைய ஒன்றிய அரசை கண்டிக்க மறுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நீங்கள் ஏன் கோயில் நிதியை எடுத்து கல்வி தர விரும்புகிறீர்கள், கல்வி கொடுக்க முனைக்கிறீர்கள் என்று இவர்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிரச்சாரம் என்பது அதிமுகவினுடைய அழிவிலே தான் போய் முடியும். ஏனென்றால் ஜெயலலிதா தலைமையிலே ஒன்றாக இருந்த அதிமுக இன்றைக்கு பாஜகவினால் 4 பிரிவாக இருக்கிறது. இதை நான் சொல்லலை, குருமூர்த்தி சொல்லித்தான் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தேன் என்று அன்றைக்கு ஓபிஎஸ்ஸை ஒத்துக்கொண்டார். எனவே
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக என்கிற கட்சி அழிந்துவிடக்கூடாது என்கிற ஆதங்கத்திலே சொன்னால் நீங்கள் பதிலுக்கு சீர்வீர்களே. ஆனால் பள்ளம் இருக்கிறது பார்த்து போங்கள் என்று சொல்கிறோம். நான் விழுவேன் எவ்வளவு பந்தயம் என்று கேட்டால் அதுக்கு அவர்களை பார்த்து பரிதாபப்பட முடியுமே தவிர நாம் செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. நன்றி ரவீந்திரன். எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத கட்சிகளை கூட்டணியை வச்சா அது நம்பர் 1 இடத்துக்கும் வெற்றிக்கும் உதவும். அவங்களுக்கு பாசிட்டிவாக ஓட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு எதிர்ப்பு வாக்குகள் இருக்காது. புரியும்படி சொல்லுங்களேன், உடச்சி சொன்னீங்கன்னா. இப்போ எதிர்ப்பு வாக்குகள் உள்ள ஒரு கட்சியை கூட்டணி வச்சா 2வது இடம் உறுதி. இப்போ 2வது இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை உறுதிப்படுத்த தான் இருக்கார். இப்போ பிஜேபின்னு இருந்தால் பிஜேபிக்குன்னு கொஞ்சம் வாக்கு வங்கி உண்டு. அதற்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து எதிராக போவாங்க. அதே மாதிரி பாமகன்னா பாமக ஒரு ஃபோல்ஸு, ஆனால் அதற்கு எதிர்ப்பு வாக்குகள் உண்டு. கடந்த காலங்களில் இந்த 2 கட்சிகளும் வந்து 2வது இடத்தை உறுதி பண்ணக்கூடிய ஒரு கட்சிகளாக இருக்குது. அதில் ஒரு கட்சியான பாஜக எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரும்போது தன்னுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸை வந்து விட்டுறக்கூடாதுன்னு அவர் இது பண்ணுறாரு. ஏன்னா வெற்றி பெறணும்னா இந்த கட்சி கூட சேர்ந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாருங்கிறத அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லியிருந்தாங்க. ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முனுசாமி போன்றவர்களெல்லாம், செங்கோட்டை அண்ணன் போன்றவர்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சி கூட ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னா தனக்கு 2வது இடத்தை உறுதி பண்ணி தரதுக்கு அந்த இந்துத்துவ பிஜேபி இல்லாமல் 2வது இடத்துக்கு கூட ஏடிஎம்கே வர முடியாது. அதில் சான்ஸ் எடுக்காண்டாம். பிஜேபியே ஒரு அணி அமைச்சு 1/3 ஏரியாவில் 2வது வந்தாங்க. அடுத்தால ஒரு 40% இடத்துல வந்தால் கூட இவருக்கு ஒரு பின்னடைவு தானே. அந்த கோணத்தில் பார்க்குறீங்க. திருப்பன்ராஜ். அதாவதுங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்குகிறார். அவருக்கு வந்து கொள்கையால் பின்னி பிணைக்கப்பட்ட இந்தியா பிளாக் கட்சிகள், விசிகாவாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு கொள்கை அடிப்படையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இந்துத்துவா எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பார்த்து இவர் எள்ளி நகையாடுவது கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லக்கூடியவருக்கு எப்படி தெரியும்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. 2வது, தன்னிடம் இருந்தவர்கள் அத்தனை பேரையுமே இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ பெரிய எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கற்பனை செய்து கொண்டு அவர்களையெல்லாம் விரட்டிவிட்டு இவர் மக்களை சென்று சந்திக்கிறேன் என்று செல்கிறார். மக்களது வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது களத்திலே தெரிகிறது. இவர் கூட்டக்கூடிய கூட்டமாக மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய இவரை தேடி சாலையில் செல்பவர்கள் கூட அதை கேட்பாரற்று கண்டுக்காமல் போகிறத பார்க்குறோம். எனவே வந்து அந்த அட்ராக்ஷன் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தாலும் அது வந்து பிஜேபியின் குரலாக ஒலிப்பதன் காரணமாக அந்த பிரச்சாரம், இந்துத்துவாவின் குரலாக ஒலிப்பதன் காரணமாக அந்த பிரச்சாரம் தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதுதான் எனது கருத்து. ஸ்ரீனிவாசன். நிர்வாக திறனற்ற அரசு திமுக அரசு. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒற்றை புள்ளியோட தான் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, பாஜக எதிர்ப்பு, இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசை கேட்கின்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த 4 ஆண்டு ஆட்சியில் திமுகவால் நாங்கள் பெற்ற லாபம் என்ன, நலன் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே பேசுகிற யாரும் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அதிமுக இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த பயம் திமுக கூட்டணிக்கு. இன்னும் சொல்ல போனால் மக்களின் நம்பகத்தன்மையை இழந்த கூட்டணி திமுக கூட்டணி, மக்கள் நம்பிக்கையை பெற்ற கூட்டணி அதிமுக கூட்டணி. அதனால் அதிமுக அரசு வந்தால்தான் நாட்டு மக்களுக்கு நலன் கிடைக்கும்னு மக்களுக்கு தெரியும். அதனால் இவங்க திமுக கூட்டணியை பற்றி வெளியில் யாரும் பேசலைங்க. அதிமுக பொதுச்செயலாளர் பேசலை, திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் தான் பேசுகிறாங்க. அப்போ ஒரு கட்டுப்பாடுகளற்ற திமுக கூட்டணி இந்த அரசையே பேசுகிறாங்க. இந்த ஒழுங்கீனத்தை தான் எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து சொல்கிறாரு மக்கள்கிட்ட. இப்படியெல்லாம் இவங்க பேசுகிறாங்க, மக்களும் பேசுகிறாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. அப்போ இந்த அரசு எப்படி நல்லரசாக இருக்க முடியும்? அதனால் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புங்க, மக்கள் அரசு நிறுவுறதுக்கு எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் கேட்குறாரு. பொன்ராஜ் ஐயா சொல்கிறாரு பாருங்க, டிடிவி ஒதுக்கிட்டாங்க, ஓபிஎஸ் ஒதுக்கிட்டாங்க. சார், நீங்கள் குறிப்பிட்ட நபர்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிரியான ஆட்கள் தான், திமுக வரக்கூடாதுன்னு சொல்கிற ஆட்கள் தான். காலம் இருக்குது, எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்த ஆட்சியை பொட்டி படுக்கையை கட்டி வீட்டுக்கு அனுப்புகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லா கட்சியினரும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு வருவாங்க, நல்ல தக்க பதிலடி கொடுப்பாங்க. இந்த அரசு வீட்டுக்கு போகிற காலம் வெகு தொலைவில் இல்லைங்கிறத பதிவு செய்கிறேன். நிர்வாகத்திறனற்ற அரசு அப்படிங்கிறதெல்லாம் பழனிசாமியினுடைய கூட்டம் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள்.
ஏன் அப்படின்னா நிர்வாகத்திறன் இருக்கிறதுனால தான் இந்தியாவிலேயே 9.69% வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணியிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தொடங்கி புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை சிற்றுண்டி, இலவச பேருந்து பயணம், இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். நான் முதல்வன்கிற ஒரு திட்டம் போதும் இந்த அரசு 4 ஆண்டுகள்ல என்ன சாதிச்சுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க, நீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க. சமூகம் எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுனதாங்க. அதிமுகவோட ஸ்டிக்கர் ஒட்டுனதா. என்ன ஸ்டிக்கர்னு சொல்லுங்க. என்ன ஸ்டிக்கர்னு சொல்லுங்க. என்ன ஸ்டிக்கர்னு சொல்லுங்க. வாங்க பேசுவோம். அதிமுக கொண்டு வந்த மினி கிளினிக் சொல்லுங்க. அதிமுக கொண்டு வந்த மினி கிளினிக் அம்மா மினி கிளினிக் என்ன பண்ணீங்க நீங்க? அதுக்கடுத்து லேப்டாப் மாணவர்கள் கொடுத்த லேப்டாப் என்ன பண்ணீங்க? சைக்கிள் என்ன பண்ணீங்க? நீங்க எல்லா திட்டங்களையும் தாலிக்கு தங்க என்ன பண்ணீங்க? எல்லா திட்டத்தையும் குழி தோண்டி போச்சிட்டு நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு நீங்க பண்றீங்க. பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் விளக்கம் கொடுத்துறேன். அம்மா மினி கிளினிக்னாரு 1000 சொச்சம் கிளினிக் அறிவிச்சாங்க. அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல ஜிஓலயே இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் தெரியும் 1 இயர் கான்ட்ராக்ட் பீரியட் தான். அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதே ஓராண்டுக்கு தான். அந்த கிளினிக் ஏதாவது ஒரு இடத்துல புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினீங்களா? சைதாப்பேட்டையில ஒரு சுடுகாட்டு ஓரமா இருந்த பழைய பில்டிங்ல அந்த கிளினிக் வச்சிருந்தீங்க. திட்டம் போட்டதே ஓராண்டுக்கு தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புற சுகாதார நிலையங்கள், நல்வாழ்வு மையங்கள்ங்கிற பேர்ல 1000 கிளினிக் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கட்டி முடித்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒண்ணு லேப்டாப் நிறுத்தணும்ங்கறீங்க. 2020க்கு பிறகு 2019க்கு பிறகு 20ஆம் ஆண்டு போட்ட ப்ரொக்யூர்மென்ட் ஜிஓவை காட்டுங்க பாப்போம். ஏதாவது ஒரு லேப்டாப் ப்ரொக்யூர் பண்ணிருக்கீங்களா? லேப்டாப் திட்டத்தை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு மீண்டும் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு. சைக்கிள் திட்டத்தை 2019க்கு பிறகு 2021ல சைக்கிள் கூட கொடுக்கல சார். 2021ல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் 19ல படிச்ச மாணவர்களுக்கு 20ல படிச்ச மாணவர்களுக்கு சேர்த்து சைக்கிள் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினது யாரு? 2018-19க்கு பிறகு எத்தனை பேர் அதனுடைய பயனாளர்கள் பட்டியல் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு அதை தான் புதுமை பெண் திட்டம் ஒரு பக்கம் மாத்திட்டு அறநிலையத்துறையில திருமணம் பண்ணக்கூடிய ஜோடிகளுக்கு அந்த தங்கம் கொடுக்கிற திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளவு பேசுறாங்கல்ல, ஒரே ஒரு அடிப்படையில சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் பழைய திட்டம் அப்படின்னா எத்தனை மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்க? எத்தனை இலவச பேருந்து பயணம் கொடுத்தீங்க? அதை வந்து லிப்ஸ்டிக் பாஸ்னு கிண்டல் அடிக்கக்கூடியவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். புதுமை பெண் திட்டம் எத்தனை கொடுத்தீங்க? காலை உணவு கொடுத்தீங்களா? அதை கொண்டு போய் ஒரு RSS பேக்ரவுண்ட்ல ஒரு NGOக்கு, பூண்டு வெங்காயம் சேர்க்காத NGOக்கு தமிழ்நாடு அரசுடைய பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள லேண்டை கொடுத்து அவங்க ஒரு 500 ஸ்கூலுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு கூட அந்த ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம போனாங்க. அவ்வளவு மட்டமான ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு உங்களுக்கு வந்து கொள்கை தெளிவு இருக்கா அப்படிங்கறதோ நிர்வாக அறிவு இருக்கான்னு கேக்குறதோ அது வந்து கொஞ்சம் கூட அருகதை இல்ல அதிமுகவுக்கு. ஒரு செய்தியோட நான் முடிக்கிறேன். அவர் சொன்னாரு திமுக தோல்வி முகத்துல இருக்கு அப்படிங்கிறது. 2017க்கு பிறகு அதிமுகவினுடைய முகமாக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்த தொடங்கிய பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட அதிமுக ஜெயிக்கல. எங்களுடைய தலைவரை திமுகவின் முகமாக நாங்கள் முன்னிறுத்திய தொடங்கிய பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட நாங்கள் தோக்கல. அதுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு எலெக்ஷன் இருக்கு. 2020 எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திர நடவடிக்கைன்னு ஒரு வேலையை பார்த்தாரு. உள்ளாட்சி தேர்தலை பிரிச்சு வச்சாரு. நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி அப்படின்னுட்டு. அந்த ஊரக உள்ளாட்சி ஏன் முதல்ல வச்சாருன்னா அதெல்லாம் ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு நம்பி வச்சாரு. அப்படி ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்த ஊரக உள்ளாட்சியோட ரிசல்ட் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 48% இருந்த ஏடிஎம்கே 35% சரிஞ்சிச்சு. வெறும் 19% இருந்த திமுக 43% உயர்ந்துச்சு. அன்னைக்கு தொடங்கின வெற்றி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 2026 தொடரும், 31 தொடரும். இதை வீழ்த்துவதற்கு எடப்பாடி அல்ல யார் வந்தாலும் முடியாது. நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.